பக்கம் இந்திய ராணுவ படை இந்தியாவை பாதுகாக்கிறதுக்காக நிறைய பயிற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்தியாவை இன்னும் தரம் உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசு சார்பில் நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க, நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்படி எல்லா மக்களும் ஒற்றுமையா இருக்கணும், இந்தியாவை ஒற்றுமையா வச்சுக்கணும்னு ஒவ்வொரு குடிமகனும் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதை எப்படியெல்லாம் உடைக்கலாம், எப்படியெல்லாம் உள்ள கட்டுக்கதைகளை சொல்லலாம், எப்படியெல்லாம் மக்களை முட்டாளாக்கலாம், ஏமாத்தலான்னு ஒரு தனி கூட்டம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அவங்களெல்லாம் பாக்குறப்ப என்ன தோணுதுன்னா, இந்த பேச்செல்லாம் நல்லா தான் பேசுறீங்க, ஆனா நடுவுல கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ்ல சொதப்பிடுறீங்களே, உங்களை சொல்லி தப்பு இல்ல, உங்க கூட இருக்கிற ஆளுங்க சரியில்லை, அவங்க பண்ற பிரச்சனை தான் உங்களுக்கு ஒரு பெரிய வினையா வந்து முடியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்ன டிடி சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையுமே டீட்டெயிலா பாத்திரலாம். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீ டிடி. இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? திரிசூல், அதாவது இந்திய ராணுவ பயிற்சி அப்படிங்கிறது தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவினுடைய முப்படைகளும் சேர்ந்து வருடத்துக்கு ஒரு முறை ஒரு பயிற்சியை மேற்கொள்வாங்க. அது ரொம்பவே ஒரு பெரிய பயிற்சியா இருக்கும். ஸோ அந்த பயிற்சியினுடைய பெயர் தான் திரிசூல். இப்போ அந்த பயிற்சி எங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பாகிஸ்தானுடைய சிந்து மாகாணத்திலிருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய குஜராத் மாநிலம் வரைக்கும் இந்த பகுதிகளில் தான் வந்து இந்த பயிற்சி அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா இந்திய முப்படைகளால் நடத்தப்படுற மிக பெரும் பயிற்சி அப்படின்னு சொல்லப்படுது. இதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, சர் கிரிக் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்தையும் உள்ளடக்கி அரபிக்கடல் பகுதியில தான் இந்த பயிற்சி நடந்துகிட்டு இருக்கு. இதே சமயம் இந்த பக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, வட அரபிக்கடல்ல பாகிஸ்தானும் அவங்களுடைய ராணுவ பயிற்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒரே இடம் தான். அப்படிங்கிறப்போ ஒரே நாட்கள்ல ஒரே இடத்துல இருவேறு நாடுகள் ராணுவ பயிற்சியை நடத்துறாங்களா அப்படிங்கிறது உலகம் முழுக்க ஒரு பெரும் கேள்வியவே எழுப்புச்சு. இந்தியா போர் பயிற்சிக்காக ஒதுக்கின ஒரு குறிப்பிட்ட வான்வெளி பகுதியில அதே நாள் அதே இடத்துல பாகிஸ்தானும் நாங்க வந்து துப்பாக்கி சூடு பயிற்சி நடத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. இப்ப பாகிஸ்தானுடைய இந்த ராணுவ பயிற்சி நடந்துகிட்டு இருக்க இதே இடத்துலதான், அதாவது கராச்சி அந்த பகுதியும் உள்ளடக்கியதுதான், அந்த இடத்துலதான் சர்வதேச கடல்சார் கண்காட்சி மற்றும் மாநாடு நடந்துச்சு. அதுல வந்து கிட்டத்தட்ட 44 நாடுகளுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல இருந்து நிறைய பிரமுகர்கள், முக்கியமான பிரமுகர்கள் வந்து கலந்துகிட்டாங்க. சோ அந்த இடத்துல பாகிஸ்தான் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்த செய்யறாங்க அப்படிங்கிறப்ப இது ஒரு பெரிய கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருந்தது. முக்கியமா இந்த சர்க்ரிக் அப்படிங்கறது பார்த்தோம்னா ஒரு சதுப்பு நில பகுதி. இந்த பகுதி வந்து எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு பாகிஸ்தானும், எங்களுக்கு சொந்தம் அப்படின்னும் இந்தியாவாலும் பல முறை சொல்லப்பட்டுட்டே வந்துச்சு. இதை குறிக்கிற விதத்துல கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி கூட பார்த்தோம் அப்படின்னா, மத்திய அமைச்சரான திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இந்த சர்க்ரிக் சதுப்பு நில பகுதியில பாகிஸ்தான் வந்து அவங்களுடைய ராணுவ கட்டமைப்பை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இது வந்து கண்டிப்பா செய்யக்கூடாது. அப்படி ஒரு வேலை செய்யறாங்க, இதனால இந்தியாவுக்கு எதனாவது ஒரு பிரச்சனை வரும், ஒரு போர் சூழல் ஏதாவது ஏற்படும் அப்படின்னா வரைபடத்திலேயே இல்லாத ஒரு மாற்றத்தை பாகிஸ்தான் சந்திக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடும் எச்சரிக்கையை கொடுத்திருந்தாங்க. இருந்தாலும் இப்போ எல்லாராலும் சொல்லப்படக்கூடிய விஷயம், இருவேறு நாடுகள் ஒரே இடங்கள்ல ஒரே நேரங்கள்ல எதுக்காக இந்த ராணுவ பயிற்சியை மேற்கொள்றாங்க அப்படிங்கறதுதான். ஆனா ஓவராலா பார்த்தோம்னா இந்தியாவால செய்யக்கூடிய இந்த திரிசூல் பயிற்சி அப்படிங்கிறது முதல் முறை கிடையாது. வருடம் நடக்கிறது. எப்போ இது நடந்தாலுமே ஒரு பெரும் அளவுல பேசப்படக்கூடியதுதான். ஏன் அப்படின்னா, எப்பவும் நடக்கக்கூடிய ராணுவ பயிற்சிகளை விட இது ரொம்பவே மிகவும் பிரம்மாண்டமான ஒரு பெரிய பயிற்சி அப்படின்னு சொல்லப்படுது. எந்த அளவுக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட பல போர் கப்பல்கள், போர் விமானங்கள் இதுல பங்கேற்கும். முக்கியமா 20,000க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் இந்த பயிற்சியில பங்கேற்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ அப்படி பார்த்தோம்னா மிகப்பெரிய பயிற்சி நடந்துகிட்டு இருக்கு முப்படைகளால. அப்படிங்கிறப்போ பாகிஸ்தான் எதுக்கு இதை செய்யறாங்க அப்படிங்கறத ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் அவங்க சைட்ல இருந்து வழக்கம் போல என்ன மாதிரியான கதைகளை சொல்றாங்க அப்படின்ட்டு. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்கய்யா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இருந்தாலும் முன்னாள் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகளா இருக்கட்டும், இல்ல ஒரு சில முக்கியமான ஆலோசகர்கள் சொல்றதா இருக்கட்டும், அவங்க சொல்றது இந்தியா இப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை நடத்துறது இந்தியாவினுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்காக தான், எங்க கிட்ட இருக்கக்கூடிய ராணுவ பலத்தை எந்த அளவுக்கு வச்சிருக்கோன்றத காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு பயிற்சி நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் நிறைய நலத்திட்டங்களா இருக்கட்டும், இல்ல இந்தியாவை எங்கேயா இருந்தாலும் பெருமைப்படுத்தக்கூடிய விஷயங்களை செய்யறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில பார்த்தோம்னா இன்னைக்கு வந்தே மாதரம் இந்தியாவினுடைய தேசிய பாடல் வந்து கிட்டத்தட்ட 150 வருடங்கள் ஆயிடுச்சு. இதை கொண்டாடுற வகையில
டெல்லியில பிரதமர் மோடி அவர்கள் ஒரு புகழுரையை கொடுத்திருக்காரு. அதுல பல விஷயங்கள் குறிப்பிட்டு பேசியிருக்காங்க. சோ அது மட்டும் கிடையாது, 150 வருடங்கள் ஆனதை தொடர்ந்து இந்த வருடம் முதல் வருடமா அறிவிக்கப்பட்டு அதுக்கான கொண்டாட்டங்களும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கப்ப நம்மளுடைய காங்கிரஸை சேர்ந்த அமைப்பினர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பக்கம் ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஹரியானா ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில எடுத்துக்கிட்டு எலெக்ஷன் கமிஷன் மேல என்ன மாதிரியான அபாண்டமான குற்றச்சாட்டுகளை வைக்க முடியுமோ அதை அடுக்கிக்கிட்டே போறாரு. ஆனா வைக்கக்கூடிய பதில் கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாரான்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இந்த ஹரியானா ஃபைல்ஸ் அப்படின்னு வரும்போது கூட ஒரு பத்திரிகை நிபுணர் ஒருத்தர் இவ்வளவு ஆதாரங்கள் 100% ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்களே, இதையெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்க கொண்டு போவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை எடுத்து வைக்கிறப்போ, நான் ஏன் போகணும்? இது நான் ஸ்டேஜ்ல இவ்வளவு பேர் முன்னாடி பிரஸ்ல நான் பேசிக்கிட்டு இருக்கேன்றப்போ சுப்ரீம் கோர்ட் பார்த்துட்டு தானே இருப்பாங்க. சோ நான் போகணும்னு அவசியம் இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு பதில கொடுத்திருக்காரு. சோ மக்களை எப்படியெல்லாம் திசை திருப்பலாம், எஸ்ஐஆர்ன்ற ஒரு வார்த்தையை கையில எடுத்துக்கிட்டு எப்படியெல்லாம் இந்திய மக்களை அரசாங்கத்துக்கு எதிரா திருப்பலாம் அப்படிங்கிற மாதிரியான வேலையை தான் இவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரோ அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. இவ்வளவு விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தெலுங்கானாவினுடைய சிஎம்மா இருக்கக்கூடிய திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள், அப்கோர்ஸ் காங்கிரஸை சேர்ந்தவர், அவரு பேசின ஒரு பேச்சு நேற்றுல இருந்து ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ளான விஷயமா மாறிக்கிட்டு இருக்கு. அவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி ஒரு மதசார்பின்மை கட்சி, எந்த மதத்தையும் போற்றி பேச மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான இந்த வாய்சவடால் வார்த்தைகள் எல்லாம் விட்டாங்க. ஆனா இன்னைக்கு இவ்வளவு பேர் முன்னாடி தெலுங்கானாவினுடைய சிஎம் என்ன சொல்றாரு, காங்கிரஸ்னா முஸ்லிம், முஸ்லிம்னா காங்கிரஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது தேவையில்லாத ஒரு குழப்பத்தை மக்களுக்குள்ள ஏற்படுத்துறதுக்குன்னே செய்யற ஒரு செயல் மாதிரி தான் இருக்கு. मुसलमान का मतलब कांग्रेस, कांग्रेस का मतलब मुसलमान। आज कांग्रेस की ताकत, तेलंगाना सरकार की ताकत हमारे मुसलमान भाई बहनों। இப்ப இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்க அப்படின்னா நீங்க யாரை புண்படுத்தணும் புண்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? முக்கியமா இப்ப இஸ்லாமிய மக்களை நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல வேற்று மதத்தினரை நீங்க இழிவுபடுத்தி பேசணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க எதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வரீங்க? இது மக்களுக்குள்ள தேவையில்லாத சர்ச்சையை ஏற்படுத்துற ஒரு பேச்சா பார்க்கப்படுதுன்னு பலரும் இப்போ கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. முக்கியமா காங்கிரஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாத்தி மாத்தி பேசுறது அப்படிங்கறது உங்களுக்கு கைவந்த கலையா இருக்கு. ஒரு பக்கம் மக்களை எப்படியாவது அரசாங்கத்துக்கு எதிராக திசை திருப்பினா போதும், நம்ம பக்கம் எந்த குற்றமும் இல்லாம இருக்கணும்ன்ற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸும், மக்களுக்கான ஆட்சியை கொடுக்கறதுக்காக தான் நாங்க எஸ்ஐஆரையே எதிர்க்கிறோம்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்க மக்களையே இப்படி மதத்தால பிரிச்சு பேசுறவங்க இருக்காங்க அப்படின்னா காங்கிரஸ் என்னதான் சொல்ல வராங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி வருது இல்லையா? இவங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாதோ அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி எழுந்திருக்கு. காங்கிரசினுடைய கூட்டணி கட்சியான திமுக இப்ப இவங்க தமிழ்நாட்டுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வழக்கம் போல இன்னைக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த எஸ்ஐஆர் குறித்தும் திரு ராகுல் காந்தி அவர்கள் குறித்தும் ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்காரு. இது மட்டும் கிடையாது, இந்த ஸ்பீச்சினுடைய கண்டினியூவேஷன்ல அவர் சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா, திமுகவை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே, இவர் சொன்னபடி அது கரெக்ட் அப்படின்னே வச்சுக்கலாம். திமுகவை எந்த கொம்பனாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா தமிழக மக்களை, முக்கியமா பெண்களை யாரு வேணா என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த கோவை இஷ்யூவே இப்ப வரைக்கும் அடங்கின பாடில்ல, அந்த பெண்ணுக்கான நீதி கிடைச்ச பாடில்ல, விசாரணை போய்கிட்டே இருக்கு அப்படின்னு காவல்துறை சார்பில் சொல்லியிருக்காங்கன்றப்போ நேத்து மீண்டும் கோவை ஒண்டிப்புதூர் பகுதியில சாலையில நடந்து போய்கிட்டு இருந்த ஒரு இளம் பெண்ணை கடத்தியிருக்காங்க. அந்த வீடியோ இப்ப சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆயிட்டு இருக்கு. கத்தி கூச்சல் போட்டிருக்காங்க. இத பத்தி காவல்துறை கிட்ட கேட்கும் பொழுது கடத்தப்பட்டது ஒரு ஒயிட் கார் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. மேலும் யார் இந்த சம்பவத்துல ஈடுபட்டாங்க அப்படிங்கறத கூடிய விரைவில் விசாரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி காவல்துறை சார்பில் சொல்லியிருக்காங்க. கோவைன்னு வரும்போது இப்பதான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இன்னுமே அதுக்கான அதிர்வலைகள் குறைஞ்ச பாடு இல்ல, பெற்றோர்கள் பதட்டத்துல தான் இருக்காங்கன்றப்போ பரபரப்பான ஒரு சாலையிலையும் இந்த மாதிரி ஒரு கடத்தல் சம்பவம் நடக்குது அப்படின்னா தமிழ்நாட்டுல என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய கேள்வியை பாஜகவினுடைய மாநில தலைவரா இருக்கக்கூடிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் கேட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் கிருஷ்ணகிரியில பார்த்தோம் அப்படின்னா டாடா நிறுவனத்தினுடைய ஒரு துணை கம்பெனி, இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி, அங்க பலரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் வேலை பார்க்கறாங்க. அவங்க எல்லாம் தங்கறதுக்காக விடியல் விடுதி அப்படின்ற ஒரு விஷயத்த கட்டி கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட அது இருக்கு ஒரு 5-6 பிளாக்ஸ்ல பல ஃப்ளோர்ஸ் இருக்கிற மாதிரி. இப்போ நேத்து நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா, அந்த விடுதியினுடைய ஒரு கழிவறையில ஒரு கேமராவை அங்க இருக்கக்கூடிய பெண் ஒருத்தவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பத்தி அங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அவங்க ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு பெண் தான் என்னுடைய காதலன் சொன்னதுனாலதான் நான் வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலுக்கு அங்க இருக்கக்கூடிய வார்டன்ஸ் இதை பத்தி வெளியே மூச்சு
மூச்சே விடக்கூடாது, இந்த விஷயம் வெளியவே போகக்கூடாதுன்ற மாதிரி அந்த பெண்களையும் சரி, முக்கியமா அந்த குற்றம் சுமத்தப்பட்ட பெண்ணையும் சரி மிரட்டியிருக்காங்க. ஆனா இது வாட்ஸ்அப் மூலமா எல்லாருக்கும் ஷேர் ஆகி இப்போ வந்து அந்த பெண்கள் எல்லாரும் போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 பெண்கள் கிட்ட நாங்க எங்க சொந்த ஊருக்கே போயிடுறோம், முக்காவாசி வந்து எல்லாரும் ஹரியானா இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் இருந்து வந்திருக்காங்கன்றதுனால நாங்க எங்க சொந்த ஊருக்கே போறோம்ன்ற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையே ஏற்பட்டிருக்கு. நிறுவனம் வந்து இல்ல, இப்ப வெயிட் பண்ணுங்க, நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த பெண்கள் சார்பில் காவல்துறையினர் ஒரு தகுந்த நடவடிக்கை எடுத்து கண்டிப்பா குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தரணும், முக்கியமா இந்த நிறுவன ஊழியர்கள் மேலேயுமே நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாக்குறப்போ வெளியே வந்தாதான் பிரச்சனைன்னு பார்த்தா நம்ம வீட்டை தாண்டி எங்கேயாவது போய் ஸ்டே பண்ணா கூட ஒரு பிரச்சனைன்னு சொல்றீங்கன்னா என்னதாங்க பண்றது அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி எழுந்திருக்கு. இது எல்லாம் கூட ஓகே. நேத்து தமிழகத்துல நடந்த ஒரு கேவலமான ஒரு சம்பவம் அப்படின்னு பார்த்தோம்னா கன்னியாகுமரியில நடந்திருக்கு. அரசு ஊழியர் ஒருத்தர் சாலையோரமா சிலர் உறங்கிட்டு இருந்திருக்காங்க. அதுல முக்கியமா ஒரு 2 பெண்கள் படுத்திருக்காங்க. இந்த அரசு ஊழியர் வண்டியை நிறுத்திட்டு அவங்க கிட்ட போய் அத்துமீறல்ல ஈடுபட்டிருக்காரு. அவங்க விழிச்சுக்கிட்டதும் இவர் பாட்டுக்கு பொறுமையா வராரு, வண்டி எடுத்துட்டு போயிடுறாரு. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியில் சாலையோரம் தூங்கிக் கொண்டிருந்த பெண்களிடம் பாலியல் சீண்டலில் ஒருவர் ஈடுபடும் காட்சிகள் நம்மை பதைபதைக்க வைக்கின்றன. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். எந்த அளவுக்கு தமிழகத்துல பெண்கள் பாதுகாப்பு தரிகெட்டு போயிருக்கு அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இருக்கவே முடியாது. 11 மணிக்கு அந்த பெண் அங்க போனா, அப்படி போனா நடக்கதான் செய்யும் அப்படின்னு திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள்ல பலரும் மேடைகள்லயே பேசினதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க பாட்டுக்கு ஒரு ஓரமா சாலையோரத்துல உறங்கிட்டு இருக்காங்க. அரசு ஊழியர் இவ்வளவு கேஷுவலா வந்து பொறுமையா வண்டியை நிறுத்திட்டு இப்படி ஒரு கேவலமான விஷயத்த செஞ்சுட்டு மறுபடியும் கேஷுவலா வண்டி எடுத்துட்டு போறாருன்னா எப்படி இவங்களுக்கெல்லாம் தைரியம் வருது? யாரு கொடுக்குற தைரியம்? ஒருவேளை எந்த பிரச்சனை வந்தாலும் பெருசா கேஸ் எல்லாம் போட மாட்டாங்க, பெரிய விஷயமா ஆகாது அப்படிங்கிற தைரியமா அப்படின்றதான் இப்போ வரைக்கும் ஒரு பெரிய குழப்பமா இருக்கு. ஒவ்வொரு முறையும் முதல்வர் இது மக்களுக்கான ஆட்சி, இது பெண்களுக்கான ஆட்சின்னு சொல்றாருங்கிறப்போ அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் மக்களுக்காக செயல்படுவாங்கன்னு பார்த்தா ஒரு பக்கம் அரசு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு வராரு, இன்னொரு பக்கம் அரசு ஊழியர் பெண்கள் கிட்ட இந்த மாதிரி ஒரு அத்துமீறல்ல ஈடுபடுறாரு அப்படின்னா தமிழகத்தினுடைய நிலை என்ன அப்படிங்கறதா இப்ப எல்லாருடைய பெரிய கேள்வியா இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேசு தமிழா பேசு வெப்சைட் இப்ப ஆக்டிவா இருக்கு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர, மறக்காம செக் பண்ணி பாருங்க. டாடா பாய். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.